ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாங்கிய தர்ஷன் 25 தத்துவங்களில் ஆல்ரெடி நம்ம புருஷா, பிரகிருதி, புத்தி, அகங்கார், மனஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்மேந்திரியாஸ். கர்மானா செயல் பண்ணுறதுக்கு உதவுற கருவி தான் இந்த கர்மேந்திரியாஸ். இது என்னன்னு பார்த்தோம்னா வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்த. கர்மேந்திரியால ஃபர்ஸ்ட் வர்றது வாக்னா மவுத்துன்னு சொல்லலாம், ஆர்கன் ஆஃப் ஸ்பீச். நம்ம பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் கம்மி பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னா மனசு ரொம்ப அமைதியாயிடும். இந்த வாக் மூலமாக மன அமைதியும் சிந்தனை தெளிவும் வாக்கு சக்தியும் அதிகமாக இருக்கும். கர்மேந்திரியாஸில் ரெண்டாவதாக வர்றது பாணி, கைகள்னு சொல்லலாம், ஆர்கன் ஆஃப் டூயிங் சம்திங். இந்த கைகளால் மற்றவங்களை துன்புறுத்தாமல், அதாவது அடிக்கிறது, மற்றவங்களுக்கு கெட்டதை செய்கிறது அப்படின்ற மாதிரி கெட்ட விஷயம் பண்ணாமல் நல்லது பண்ணும்போது, நிறைய பேருக்கு உதவி பண்ணும் கரங்களாக இருக்கும்போது இந்த கைகள், அதாவது பாணி, ரொம்ப சுத்தமாக இருக்கும். யோகத்தில் பாணி, அதாவது கைகளை வச்சு நீங்கள் அன்னதானம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா விஷயமும் இந்த கைகளால் தான் நடக்குது. முத்ராஸ் மூலமாகவும் கர்ம யோகத்தின் மூலமாகவும் இந்த பாணியை, அதாவது கைகளை நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியும். பாதா, நம்மளுடைய பாதங்கள், ஃபீட், ஆர்கன் ஆஃப் லோக்கமோஷன். இந்த பாதங்கள் தான் நம்ம நடக்கிறதுக்கு மூல காரணம். நம்ம நடக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முழு வெயிட்டையும் தாங்கிறதும் இந்த பாதம் தான். யோகத்தில் பாதத்துக்கும் ஒரு முக்கியமான பங்குண்டு. நல்வழியில் நடக்கிறதுக்கும், நிறைய புண்ணிய தலங்களுக்கு நாம் நடக்கிறதுக்கும், ட்ரெக்கிங் போகிறதுக்கு, மலையேறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாதம் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யோகா ஆசனாஸ் பண்ணுறது மூலமாகவும் நடைப்பயிற்சி பண்ணுறது மூலமாகவும் இந்த பாதாவை நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியும். பாயு, மலத்வாரம் இல்லைன்னா கழிவுறுப்புன்னு சொல்லலாம், ஆர்கன் ஆஃப் எக்ஸ்கிரியேஷன். யோகத்தில் மூலபந்தா, அஸ்வினி முத்ரா, பஸ்தி கிரியா, இது மூலமாக நம்ம இந்த பாயுவை சுத்தமாக வச்சுக்கலாம். உபஸ்தாம், இனப்பெருக்க உறுப்பு இல்லை பால் உறுப்புன்னு சொல்லலாம், ஆர்கன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். யோகத்தில் யாமா, நியமா, பிராணயாமா, பிரம்மச்சரியா, இது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது மூலமா இந்த உபஸ்தாவை, அதாவது இனப்பெருக்க உறுப்பை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது மூலமா அந்த காம இச்சையிலேருந்து விலகி நின்று அந்த சக்தியை மேலெழுப்பும் போது யோகத்தில் முக்தி அடைய முடியும்னு சொல்லுவாங்க. இந்த கர்மேந்திரியங்களை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கும்போது கர்மயோகத்தின் அடிப்படையில் முக்தியை நோக்கி பயணப்பட முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.